2 வாரத்துக்கு முன்னால் மருந்தல்ல விஷம் அப்படின்னு ஒரு எபிசோட் பண்ணோம். கிட்டத்தட்ட இன்னி வரைக்கும் 6 லட்சம் பேருக்கு மேலே அதை பார்த்துருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மருந்த விஷம்னு சொன்னதுக்கே நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ ஷாக் ஆச்சு. நம்ம சாப்பிட்ற உணவே விஷம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நான் உணவுன்னு சொல்கிறது நம்மளால் தவிர்க்கக்கூடிய இந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட் இல்லை, நம்மளால் தவிர்க்கவே முடியாத நம்ம தினமும் கட்டாயம் சாப்பிட்ற இந்தியாவுடைய மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபுட், இந்த நாட்டுடைய மிக முக்கியமான மிக பிரதானமான உணவு அரிசி. அரிசி விஷமாகி ரொம்ப நாள் ஆச்சு. ஆர்சனிக் அப்படிங்கிற விஷம் கலந்த அரிசியை தான் நம்ம எல்லாம் தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வெல்கம் டு வித்வுட் மேக்கப் வித் விஷ்வா. ஸோ அரிசி அப்படிங்கிறது வந்து ஆஸ் வி ஆல் அக்ரி இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபுட்ஸ் இன்றைக்கி அரிசி தான். இந்தியாவில் வந்து அரிசி இல்லாத ஒரு லஞ்சுங்கிறத நம்ம யாரும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். லஞ்சுன்னு இல்லை, எந்த ஃபுட் ஒன்று எடுத்துங்க, இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல், இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அரிசி சேர்த்து பழகிட்டோம். அதுவும் எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரிசி இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறது நினச்சே பார்க்க முடியாது. நம்ம லைஃபோட பிணைஞ்சிட்ட ஒரு விஷயம் தான் இந்த அரிசின்றது. அப்படிப்பட்ட அரிசியில் வந்து விஷம் கலந்துருக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுவும் விஷம்னா சாதாரண விஷயம் இல்லை, ஆர்சனிக். அதாவது இருக்கிற கெமிக்கல்ஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெட்லியஸ்ட் அண்ட் டேஞ்சரஸ் கெமிக்கல் வந்து ஆர்சனிக் அப்படிங்கிறது. இந்த ஆர்சனிக் அப்படின்றது வந்து பொதுவாகவே வந்து நிறைய எலிமெண்ட்ஸில் நேச்சுரலாகவே கலந்துருக்கக்கூடிய ஒரு பாய்சனஸ் கெமிக்கல் இது. இந்த ஆர்சனிக் வந்து 2 வகைப்படும், ஆர்கானிக் ஆர்சனிக், இன்ஆர்கானிக் ஆர்சனிக் அப்படின்னு. இதில் இந்த ஆர்கானிக் ஆர்சனிக்ன்றது வந்து இந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல் டிஷ்யூஸில் இருக்கும், அது அவ்வளோ டேஞ்சரஸான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இன்ஆர்கானிக் ஆர்சனிக் அப்படிங்கிறது நேச்சுரலாக இந்த பெரிய பெரிய பாறைகளில், அப்புறம் மண்ணுக்கடியில் கிடைக்கக்கூடிய தண்ணியில், இப்படி நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கலந்துருக்கும். அண்ட் இது ரொம்ப 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 டேஞ்சரஸ், டெட்லியஸ்ட் கெமிக்கல், ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் கெமிக்கல்ஸ் வந்து இந்த ஆர்சனிக், இந்த இன்ஆர்கானிக் ஆர்சனிக் அப்படிங்கிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம தினமும் சாப்பிட்ற அரிசியில் கலந்துருக்கிறது, அதிகம் கலந்துருக்கிறது இந்த இன்ஆர்கானிக் ஆர்சனிக் அப்படிங்கிறது. இந்த அரிசிக்குள்ள இந்த ஆர்சனிக் எப்படி போச்சு? மற்ற பயிர்களை விட இந்த நெல் பயிருக்கு தான் வந்து ஆர்சனிக்ன்ற கெமிக்கலை வந்து ஈஸியாக உள்வாங்கிக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த டெண்டன்சி இருக்குது. ஸோ பல வகைகளில் இந்த ஆர்சனிக் வந்து என்ட்ராகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நேச்சுரல், அன்நேச்சுரல், நிறையா சோர்ஸஸ் மூலமாக. இப்போ ஏதோ 1-2 சோர்ஸ்னால் வந்து ரொம்ப ஆர்சனிக் உள்ளே ஏறாதுன்னு சொல்லலாம். நிறைய சோர்ஸ்லேருந்து அது வரும்போது இந்த ரைஸ் கிராப்க்கு வேறு வழி இல்லை, அந்த ஆர்சனிக்கை உள்ளே வாங்கிக்கிட்டு தான் ஆகணும். அரிசிங்கிறது பேசிக்கலி வந்து ஒரு சப்மர்ஜ்ட் கிராப், அதாவது தண்ணியில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு கிராப். தண்ணியை ஜாஸ்தி டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு பயிர் அது, நெல் பயிர். ஸோ நேச்சுரலி கிரவுண்ட் வாட்டரில் வந்து அது மூழ்கி இருக்கும்பொழுது அந்த கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேட்டடாக அதில் ஆர்சனிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆர்சனிக் வந்து பயிருக்குள்ளே ஏறும். அண்ட் நம்ம இரிகேஷன் பண்ணுறோம், நீர் பாசனம் பண்ணும்பொழுது அந்த இரிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் வந்து கண்டாமினேட்டட். அந்த அதுதான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ். இன்றைக்கி இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் இரிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியில் ஆர்சனிக் கலந்துருக்கு. அதனால வந்து அந்த தண்ணியை ஜாஸ்தி குவான்டிட்டிஸில் வந்து நம்ம பயிருக்கு யூஸ் பண்ணும்போது நெல் பயிர் ஆட்டோமேட்டிக்லி ஆர்சனிக் கண்டாமினேட்டட் ஆகுது. அது ஆச்சா. அடுத்தது சாயில் கண்டாமினேஷன். நேச்சுரலாகவே வந்து அந்த நெல் பயிர் விளையக்கூடிய மண் வந்து ஆர்சனிக் கண்டாமினேட்டடாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த பயிருக்குள்ள அது ஏறிடும். தென் இதெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஆர்டிஃபிஷியலாக வந்து எப்படி அது உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்ஸ். இந்த பேடி ஃபீல்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தாங்க நம்மளாம் இத்தனை நாளாக கொடி பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ஆர்சனிக் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்சனிக் வந்து நெல் பயிருக்குள்ளே கலக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பாக கலக்கும். 2வது வந்து மைனிங் ஆக்டிவிட்டீஸ். அகைன் பேடி ஃபீல்டுக்கு பக்கத்தில் ஏதாவது பெரிய மைன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற கெமிக்கல்ஸ்லையும் ஆர்சனிக் இருக்கும். தென் ஃபைனலி இந்த நிலக்கரி எரிக்கிறாங்கல்ல, இந்த கோல் பர்னிங் அண்ட் ஸ்மெல்டிங்னு சொல்லுவாங்க. இந்த நிலக்கரியை எரிக்கக்கூடிய ஃபெசிலிட்டி ஏதாவது அந்த பேடி ஃபீல்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதிலிருந்தும் ஆர்சனிக் மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த அரிசி நெல் பயிரில் வந்து கலக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷம் தாங்கிய அரிசி, ஃபுல்லி லோடட் வித் ஆர்சனிக், இது வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம தினமும் சமைச்சு சாப்பிட்ற அந்த இட்லி, தோசை, சாதம் இதில் மட்டும் இல்லாமல் அந்த அரிசி சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து அந்த விஷம் கலந்துடுதுன்னு சொல்கிறாங்க. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரைஸ் பிராண்ட், ரைஸ் சீரியல், பேபி ஃபுட்ஸ், இப்படி எதுலெல்லாம் வந்து அரிசியோட கண்டென்ட் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே அந்த ஆர்சனிக் கண்டென்ட் இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டு வளர்கிற பிறந்த குழந்தை, பேபி ஃபுட்டை சாப்பிட்டு வளர்கிற ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து நம்மளை மாதிரி பெரியவங்க சாப்பிட்ற இட்லி, தோசை வரைக்கும் எல்லாத்துலேயும் ஆர்சனிக் இருக்குது. அதனால நம்ம எல்லார் உடம்புக்குள்ளேயும் அந்த ஆர்சனிக் கண்டிப்பாக இருக்குது. இப்போது இங்கே மட்டும் இல்லாமல் யூஎஸ்க்கு நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற வகையான அரிசிகள் இருக்கு இல்லையா, ஹை குவாலிட்டி ரைஸ், அதுலேயுமே வந்து ஆர்சனிக் பாய்சனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி யூஎஸோடைய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி, யூஎஸ்எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க, அந்த யூஎஸ்எஃப்டிஏ வந்து சந்தேகப்பட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக
இங்கே பஞ்சாப்லேருந்து போகக்கூடிய பாஸ்மதி ரைஸில் தான் வந்து மேக்ஸிமம் ஆர்சனிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கிருந்து நம்ம யூஎஸ்க்கு அனுப்புகிற அந்த ஹை குவாலிட்டி அரிசிக்கே அந்த கதி அப்படின்னா, இங்கே நமக்கு அவங்க மிச்சம் மீதி வச்சதில் என்ன இருக்கும்னு யோசிச்சு பார்க்குறேன். கொஞ்சோண்டு கவலையாக இருக்குது. அண்ட் தென் என்விரான்மெண்டல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னல், ஒரு ரொம்ப நம்ப தகுந்த ரிலையபிளான ஒரு ஜேர்னல் வந்து போன வருஷம் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி அதோடைய ரிப்போர்ட்டையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்க்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 15 வெரைட்டிஸ், 15 பேர் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது, அந்த 15 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் வந்து டெஸ்டிங்க்கு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த ஒவ்வொரு வெரைட்டிலையும் வேற வேற குவான்டிட்டியில் ஆர்சனிக்ன்ற விஷம் கலந்துருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன வெரைட்டின்றத ஒரு செகண்ட் பார்த்துருவோம். ஏன்னா அதில் எதெல்லாம் நம்ம டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால ராதா திலக், கோவிந்தா போக், பத்சா போக், துதேஸ்வர், ஸ்வர்ண மசூரி, CR தன், பிரதிக்யா, ப்ரோ ஆக்ரோ, ரைஸ், ராஜலக்ஷ்மி, அஜய். இந்த வெரைட்டிஸ்லாம் ஆர்சனிக் பாய்சன் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆர்சனிக் கலந்த பாய்சனஸ் அரிசியை வந்து நம்ம தொடர்ந்து ப்ரோலாங்காக சாப்பிடும்போது நமக்கு என்ன மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, கேன்சர் இன் ஆல் ஃபார்ம்ஸ். ஏன்னா ஆல் ஃபார்ம்ஸ்னு சொல்கிறேன்னா இந்த கேன்சர் அந்த கேன்சர் இல்லை, எந்த கேன்சர் வேணாலும் வரலாம், அவ்வளோ பாய்சனஸ் இந்த ஆர்சனிக்ன்றது. ஸோ பல வகையான கேன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்பர் 2, லிவர் டிஸ்ஃபங்க்ஷன், லிவர் நாசமாக போகும். கிட்னி ஃபெயிலியர்ஸ், அப்புறம் ப்ரெக்னென்ட் விமன் சாப்பிட்டாங்கன்னா அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ், அப்படி இல்லைன்னா பிறக்கிற குழந்தைக்கு வந்து பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இருக்குது, சொல்லிட்டே போகலாம். நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை. ஏன்னா அப்புறம் விஸ்வா நெகட்டிவாக பேசி உங்கள் எல்லாரையும் பயமுறுத்துறான் அப்படின்னு சொல்லி யாராவது யூடியூப்பில் வீடியோ போடுவாங்க. அதாவது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் டேஞ்சரஸ்ன்னு சொல்லி நான் உங்களை பயமுறுத்துனது போக, விஸ்வா இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு சொல்லி அவங்க உங்களை பயமுறுத்துவாங்க. அதனால அதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பலை. நம்ம வந்து பிரச்சனைகள் இதான், இவ்வளோ கெடுதல் போதும் நமக்கு. இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது மண்ணுக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேருந்தும் நேச்சுரலாக வரக்கூடிய வந்து அரிசி வந்து ஆர்சனிக்கில் கண்டாமினேட் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து பெருசாக நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அதை கூட ஒரு நாள் காட் வில்லிங் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த நம்மளால் சரி செய்யவே முடியாத ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, இந்த பேடி ஃபீல்டில் சுற்றி இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், கெமிக்கல்ஸ், ஃபேக்ட்ரிஸ், மைன்ஸ், இவங்களை மட்டும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த நாட்டுடைய அமைப்பு அப்படி. இதை பற்றியும் நான் ஃபர்தராக பேசலை, ஏன்னா எனக்கு அரசியல் தெரியாது. ஓகே, ஸோ அந்த பாய்சனஸ் அரிசி நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா நம்மளால், நம்ம கையில் என்ன இருக்குது, நம்மளால் அதை எப்படி சுத்தப்படுத்த முடியும், இதை மட்டும் இப்போ பார்ப்போம். இதுக்கு 2 வழி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஒரு 8 to 10 times நல்லா அந்த ரைஸை வாஷ் பண்ண சொல்கிறாங்க, பியூர் ட்ரிங்கிங் வாட்டரில், ப்ரிஃபரபிளி ட்ரிங்கிங் வாட்டரில் நல்ல ஒரு 8 to 10 times நல்லா அந்த அரிசியை ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ண சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து எவ்வளோ ஃபீஸிபிள், அது எவ்வளோ சாத்தியம்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து குக்கிங் தெரியாது. அதனால இது முடியுமா, நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதான்னு எனக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1 கப் ரைஸுக்கு 6 to 8 கப்பு தண்ணி வச்சு அந்த சாதத்தை சமைக்க சொல்கிறாங்க. அப்படி சமைக்கக்கூடிய ரைஸ் வந்து டேஸ்ட்டில் எப்படி இருக்கும், குவாலிட்டியில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. தட் அகெயின் சமைக்க தெரிஞ்சவங்க யாராவது தான் வந்து சமைச்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம் எப்படி இருந்துச்சுன்னு. 6 to 8 கப் தண்ணிக்கு 1 கப் ரைஸ் வச்சு சமைச்சிட்டு அது ஃபுல்லாக நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது அவங்க சொல்கிறது, இப்படி பண்ணினா வந்து 50 to 60% ஆர்சனிக் டாக்ஸின்ஸ் வந்து வெளியில் போய்டும், வாஷ் ஆகி வெளியில் போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் அது ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது அரிசியில் ஆர்சனிக் கலந்துருக்கு. பட் திஸ் அரிசி இஸ் ஓன்லி அ டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். அதாவது இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நமக்கு தெரியாமல் நம்ம தினமும் தவிர்க்க முடியாமல் நம்ம சாப்பிடக்கூடிய பல ஃபுட் ப்ராடக்ட்ஸில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு விஷயங்கள் கலந்துருக்கு. அடுத்து ஃபுட் கலரிங். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணையும் மனசையும் கவரக்கூடிய அளவுக்கு, எஸ்பெஷலி ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது பார்த்தாலே உடனே சாப்பிடணும் போல், அந்த வாயில் எச்சி ஊருன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த இது ரெட் வெல்வெட் கேக் எடுத்துக்கோங்க. அது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஜூஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதுவும் அந்த ரெட் கலர் தான் மோஸ்ட் அட்ராக்டிவ், அதில் சாப்பிடணும்னு தோணும். இதுக்கு இந்த ரெட் கலர் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா எல்லாமே சொல்லுவோம் கலரிங் ஏஜென்ட், ஃபுட் கலரிங்லேருந்து வருது. அந்த ஃபுட் கலரிங் எங்கேருந்து வருது சொல்லட்டுமா? இதயம் பலவீனமானவர்கள், ப்ரெக்னென்ட் விமன், ஹார்ட் பேஷண்ட்ஸ், இந்த ஃபுட் கலரிங் எங்கேருந்து எடுக்கிறாங்க, எஸ்பெஷலி இந்த ரெட் கலர் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, பக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இன்செக்ட், அது ஒரு மூட்டை பூச்சி வகைரா. இந்த மூட்டை பூச்சி பார்த்துருக்கோம்ல, அதோடைய வகைரா, அந்த வகையை சார்ந்த ஒரு பூச்சி அது.
அந்த கேக்டஸ் பிளான்ட்ஸில் நிறைய கிடைக்கும் அந்த பூச்சி. அந்த பூச்சியிலேருந்து தான் இந்த ரெட் கலரிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதாவது அந்த பூச்சியை நசுக்கி அதோடைய உள்ள அந்த 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 பூச்சியோட உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய கார்மைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெட் கலர் எக்ஸ்ட்ராக்ட் தான் வந்து இந்த ஃபுட்ஸுக்கு கலரிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. இதோடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த பூச்சியை நசுக்கி அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் வேக வைப்பாங்க. இது 23ஆம் புலிகேசியில் வந்து இந்த அக்கா மாலா எப்படி பண்ணுறதுன்னு வந்து வடிவேலுக்கு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் சத்தியமான உண்மை அதுதான். இந்த பூச்சியை நசுக்கி அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெசிபிடேஷன், வாஷிங், ட்ரையிங், இப்படி பல ப்ராசஸ்க்கு அப்புறமா அது அந்த டை, கலரிங் டை கிடைக்கும். நமக்கு அந்த கலரிங் எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும், ஃபுட் கலரிங். அதை தான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. எந்தெந்த ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் சொல்லிடுறேன். நாளையிலேருந்து அதெல்லாம் வாங்கணுமா சாப்பிடணுமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ரெட் வெல்வெட் கேக்ஸ், ஃப்ரோசன் மீட், சாசேஜஸ், கேண்டீஸ், யோகர்ட்ஸ், ஃபைனலி லிப்ஸ்டிக்ஸ். பெண்கள் போடுற லிப்ஸ்டிக் நாளையிலேருந்து போடுவீங்க. இந்த மாதிரி எதுலெல்லாம் இந்த ரெட் கலரை சேர்த்தா அது அட்ராக்டிவாக இருக்கும், அதை அவங்களுக்கு விற்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்துலேயும் இந்த கலரிங் ஏஜென்ட்டை சேர்க்குறாங்க. இந்த மாதிரி கார்மைன் மாதிரி ஃபுட் கலரிங் ஆட் பண்ண ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, அனஃபிலாக்டிக் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு லைஃப் த்ரெட்னிங், உயிரை பறிக்கக்கூடிய செட் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். அதுதான் வந்து அனஃபிலாக்டிக் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கான்டாக்ட் அலர்ஜிஸ் வரலாம், ஆஸ்மா வரலாம். ஸோ இப்படி நிறையா பிரச்சனைகள் அதில் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால் இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. இந்த மாதிரி கருமத்தை எல்லாம் அவாய்ட் பண்ணுறது மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கடையில் போய் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மூட்டைப்பூச்சியை நசுக்கிய கார்மைன் சேர்க்கப்பட்டது அப்படின்லாம் வந்து போட மாட்டாங்க. ஸோ அவன் இதுக்கு ஏதாவது கெமிக்கல் நேம் வச்சிருப்பான், அது நமக்கு தெரியாது, புரியாது. அதனால் இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் கடைக்கு போனால் இந்த மாதிரி பொருட்களை அவாய்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஜெலாட்டின் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஜெலாட்டினை வந்து எதுலேருந்து டெரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த ஜெலாட்டின் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். இந்த ஜெலாட்டின்கிறது வந்து ரொம்ப டிரான்ஸ்லூசண்ட்டாக, அதாவது டிரான்ஸ்பரண்ட்டும் இல்லை, டோட்டலாக ஒப்பேக்கும் இல்லை, நம்ம ஒரு மாதிரி ஷேடியாக லைட் பாஸ் ஆகும். ஸோ அந்த டிரான்ஸ்லூசண்ட்டாக, கலர்லெஸ்ஸாக, ஒரு ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கும். அது எந்த ஃப்ளேவரும் இருக்காது. அதுக்கு அப்படி ஒரு ஃபுட் இன்க்ரீடியன்ட் தான் வந்து இந்த ஜெலாட்டின் அப்படிங்கிறது. இந்த ஜெலாட்டின்ங்கிறது வந்து எதுலேருந்து டெரைவ் பண்ணுறாங்க? பேசிக்லி ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு சில டெக்ஸ்சர் கொடுக்கணும், அதுக்கு தான் இது. அப்போ அது எதுலேருந்து டெரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அனிமல்ஸுடைய ஸ்கின்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கொலாஜன் அப்படிங்கிற ஒரு ஜவ்வு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நம்ம ஹியூமன் ஸ்கின்லேயும் இருக்கும், அனிமல் ஸ்கின்லேயும் இருக்கும். இது எந்த அனிமல் ஸ்கின்லேருந்து இதை எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பன்றின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பன்றியுடைய உடம்புல இந்த கனெக்டிங் டிஷ்யூஸ் இருக்கும், இல்லை அந்த ஸ்கின்லேருந்து கொலாஜன் ஒரு விஷயத்தை டெரைவ் பண்ணி அந்த கொலாஜன்லேருந்து தான் வந்து இந்த ஜெலாட்டின்கிற ஒரு சமாச்சாரத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது ரொம்ப கேட்குறதுக்கே அசிங்கமாக இருக்கே. பன்னியோடைய ஸ்கின்லேருந்து எடுத்த வந்து ஜெலாட்டின் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, பன்னியோட ஸ்கின்லேருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எரும மாட்டோட எலும்புலேருந்து இதை எடுக்கலாம். கொஞ்சம் நேரமாகவே என்னோட வேடெல்லாம் ரொம்ப பேடாக இருக்குன்றது உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. பட் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு நான் இதை சொல்லி தானே ஆகணும். ஸோ இப்போ இந்த மாதிரி பன்னியிலேருந்தும் எரும மாட்டோட எலும்புலேருந்தும் எடுக்கக்கூடிய இந்த ஜெலாட்டினை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? நம்ம திங்கிறதுக்கு தான், வேறு எதுக்கு? ஜவ்வு மாதிரி இழுக்கக்கூடிய சில ஜவ்வு மிட்டாயெல்லாம் இருக்குல்ல, அதாவது அந்த காலத்தில் நம்ம சின்ன வயசில் வாங்குவோமே அந்த ஜவ்வு மிட்டாயில், அதிலலாம் ஜெலட்டின் கலந்ததா எனக்கு தெரியல. பட் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய இந்த ஃபேன்சி ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதிலலாம் இந்த மார்ஷ் மெலோஸ் மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த ஜெலட்டின் இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் சில ஐஸ்கிரீம்ஸில் இருக்குங்கிறாங்க. அப்புறம் ஜெல்லி கேண்டீஸ், ஜெல்லிஸ், அப்புறம் சில ஜாம்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃப்ரூட் கம்ஸ், பபுள் கம்ஸ், சூயிங் கம்ஸ், இதிலலாம் வந்து ஜெலட்டின் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணாலுமே அவங்க ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொருளில் வந்து இதை ஆட் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிசன்ஸ். இப்போ அந்த பன்னியோட சதையிலேருந்து எடுக்கிற ஜெலட்டினில் தான் நம்மளுடைய மருந்தே அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் அமையல. மருந்துடைய அவுட்ரு கவரிங் இருக்கு இல்லையா, அந்த ஷெல், இந்த கேப்சியூலோடைய ஷெல் இருக்கும் தெரியுமா, அதுக்கு வந்து ஒரு ஷைனி டெக்ஸ்சர் கிடைக்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த ஜெலட்டினை. இது நிறைய மருந்துகளில் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீவைட்டல். இந்த ரீவைட்டல்ங்கிறது வந்து நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்து கடையில் போய் வாங்குவோமே அந்த ஐட்டம். அதாவது இந்த நம்மளுடைய டெய்லி சப்ளை ஆஃப் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை நமக்கு நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் கிடைக்கும்னு சொல்லி நமக்கு வித்துக்கிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் செல்லிங் விட்டமின் மினரல் சப்ளிமெண்ட் அது இந்த ரீவைட்டல் அப்படிங்கிறது. இந்த ரீவைட்டலுடைய அவுட்டர் டெக்ஸ்சர் பார்த்தீங்களா, நல்லா ஷைனியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வெஜிடேரியன் பொருளே கிடையாது. ரீவைட்டல் இஸ் அ பக்கா நான் வெஜிடேரியன் ப்ராடக்ட்.
இந்த ரீவைட்டல பியூர் வெஜிடேரியன் நினச்சி இது வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பியூர் வெஜிடேரியன்ஸ் எல்லாம் குத்தி குத்தி வாந்தி எடுத்துடலாம். ஏன்னா இது வந்து ஒரு நான் வெஜிடேரியன் ப்ராடக்ட். ஏன்னா ஆஸ் ஐ செட் இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஷைனியாக நல்லா டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஒரு டெக்ஸ்சரை வந்து ரீவைட்டலுக்கு கொடுக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஜெலட்டின். அந்த ஜெலட்டினை கொடுக்குறது எது, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த ரீவைட்டல் பாட்டிலில் வந்து இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். எக்கச்சக்கமான ஒரு ஹியூஜ் லிஸ்ட் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இவ்வளவு நல்ல விஷயம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதில் இருக்கான்னு சொல்லி நம்ம வந்து இதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த விட்டமின்ஸும் மினரல்ஸும் என்ன சோர்ஸ், எங்கேருந்து எடுக்கப்பட்டது எதுவுமே தெரியாமல் தான் இதை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் பீனட் ஆயில்னு போட்டிருக்கான், அது ஒரு ரிஃபைண்ட் ஆயிலில் கூட இருக்கலாம், விச் இஸ் வெரி பேட் ஃபார் ஹெல்த். அப்புறம் மினரல்ஸ்னால் என்ன மினரல்ஸ், எங்கேருந்து எடுக்கப்பட்டது தெரியாது. அதே மாதிரி விட்டமின்ஸ், அதோடைய சோர்ஸ் என்ன, அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அதுவும் தெரியாது. தென் பீஸ் வேக்ஸ், அடுத்தது எமல்சிஃபயர்ஸ். இதில் ஏதாவது ஒன்றாவது அது ஒரு ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்டாக காட்டுதா? இல்லை. இது எல்லாம் போக இன்னொரு அதிமுக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னா ஜெலட்டின். அது என்னன்னு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற பல கேப்சியூல்ஸில் ஜெலட்டின் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ப்ரூஃப் என்னன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டே இனிமேல் ஜெலட்டின் இல்லாமல் பியூர் வெஜிடேரியனான செல்லுலோஸுங்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி மருந்துகள் தயாரிக்கணுன்ற ஒரு ஆணை பிறப்பிக்கலாமா அப்படின்னு வந்து ஒரு டெலிபரேஷனில் இருக்காங்க. which means definitely government itself is considering it. இனிமேல் ஜெலட்டினில் பண்ணக்கூடாது, செல்லுலோஸ்ன்ற ஒரு வெஜிடேரியன் ப்ராடக்ட்டில் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதனால் அறிவிப்பது என்னவென்றால், இனிமேல் கூடிய சீக்கிரத்தில் ஜெலட்டின் போய் செல்லுலோஸ் கலந்த ஒரு பியூர் வெஜிடேரியன் மருந்து தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னாலும், இதனால் வரைக்கும் பியூர் வெஜிடேரியன்ஸ் கூட பிக் ஸ்கின்ல இருந்தும் அனிமல் போன்ஸ்ல இருந்தும் தயாரிக்கப்பட்ட ஜெலட்டினால் ஆன மருந்துகளை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்றது தான் உண்மை. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் சாப்பிடுவோம் இல்லை சாப்பிடணும்னு மனசால கூட நினச்சி பார்க்காத பல விஷயங்களை நமக்கே தெரியாமல் நம்ம சாப்பாட்டில் கலந்து கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு இந்த உலகம். இதுக்கு என்ன முடிவு, இதுக்கு என்ன தீர்வு? கலப்படமற்ற ஒரு உலகம். இன்னும் பிறக்காத குழந்தைய கூட வயிற்றிலேயே வச்சு வதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த கெமிக்கல்ஸ் கலக்காத ஒரு உலகம் கிடைக்குமா? இட்ஸ் வித்வுட் மேக்கப் வித் விஸ்வா.